பசி வாழட்டும், உணவு வளரட்டும். பசித்தர் மூலிகை மகேந்திரன். மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, ஸ்டில் கொடுக்குறேன், பார்த்தீங்களா, போஸ்ட் கொடுக்குறேன். எப்படி என்னுடைய பயங்கரமான ஆயுதம். இந்த ஆயுதம் ஒன்று போதும். சர்க்கரை வியாதி குணப்படுத்தும், தைராய்டை குணப்படுத்தும், பிபியை குணப்படுத்தும், புரியுதுங்களா, கேன்சரை குணப்படுத்தும், புரியுதுங்களா. உடலில் காமெடியாக இருக்கேன் நிகழ்ச்சி கேட்குறது, புரியுதா. இதை ஒன்று கையில் எடுத்திங்கன்னா ப்ளட் டெஸ்ட்டு தேவையில்லை, யூரின் டெஸ்ட்டு தேவையில்லை, மலம் டெஸ்ட்டு தேவையில்லை, புரியுதா. எந்த டெஸ்ட்டும் தேவையில்லை. ஆனால் இதை நீங்கள் கையில் எடுக்கலைன்னு எல்லா டெஸ்ட்டுக்கிட்டையும் போக வேண்டியது இருக்கும், புரியுதுங்களா. அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க பாருங்கள், மகிழ்ச்சியாக பதிவு பண்ணுறேன் நான், புரியுங்களா. எந்த டெஸ்ட்டும் கிடையாது, எந்த நோயும் கிடையாது. பயங்கரமான ஒரு ஆயுதம் இதுதான், புரியுதுங்களா. இதை அலட்சியப்படுத்தாதீங்க. எதுனா வணங்கணும்னு நினச்சிங்க, இதை வணங்குங்க. எல்லா நோயும் குணப்படுத்தும். இது எல்லா நோயும் குணப்படுத்தும் இது, புரியுதுங்களா. அதனால் இது இப்போ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு 5 மணிக்கே எழுந்துட்டேன். வெளிச்சம் வருவதற்கு முன்பு நிலத்தில் நிற்பேன். கதிரவனுக்காக காத்து நிற்பேன். கதிரவன் வந்ததும் கதிரவனுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்து, அன்னை பூமாதேவிக்கு நமஸ்காரத்தை தெரிவித்து என்னுடைய பணியை நான் துவங்குவேன். இப்போது எல்லாமே மற்றவங்க பேசுறதுக்கு நான் பேசுறதுக்கு என் வீடியோ எல்லாமே பாருங்களேன், செவுத்துக்குள்ளே உட்காந்தே நான் பேச மாட்டேன், புரியுதுங்களா. படைப்புக்கிட்ட தான் உட்காந்து பேசுவது. பாருங்கள், என்னை சுற்றி பாருங்கள், ஃபுல் இயற்கை இருக்கும். காக்கா இருக்கும், குருவி இருக்கும், காக்கா கற்றுது பாருங்கள், பருந்து இருக்கும், பறவைகள் இருக்கும், புரியுதா, எலி இருக்கும், பாம்பு இருக்கும், புரியுதுங்களா, நண்டு இருக்கும், தவளை இருக்கும் என்னை சுற்றி, புரியுதுங்களா. இது மாதிரி இயற்கையை சார்ந்து வாழ்கிறேன். படைப்பு கட்டிய பில்டிங்கில் நான் வாழ்கிறேன். இது எப்படின்னா, இது ஒரு பில்டிங்கு. எப்படி அப்படின்னா, படைப்பு கட்டிய இயற்கை, புரியுதுங்களா. இந்த இடத்துல வாழ்ந்தால் தான் ஆரோக்கிய வாழ்க்கை கிடைக்கும். பில்டிங்குள்ளே போய் உட்காந்து யோகா செய்கிறேன், தவம் செய்கிறேன், நீங்கள் எதை செஞ்சாலும் சரி உடம்புக்கிட்ட நடக்காது. ஏன் அப்படின்னா, இந்த உடல் என்பது இயற்கை. அடிக்கடி ஒரு வார்த்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இயற்கையை நீங்கள் படைப்பை புரிந்து கொண்டால் மட்டும் நீங்கள் நலமோடு வாழ முடியும். நீங்கள் படைப்பை விட்டுட்டு மனிதர் பேச்சை கேட்டுக்குன்னு இந்த உடம்புக்கு எதை செய்கிறேன் அது செய்கிறேன்னா, அந்த மனிதர்களை இது உடம்பு கூட கண்டுக்காது. இதை புரிஞ்சுங்க. படைப்பை புரிந்து, இந்த உடல் என்பது இயற்கை, இயற்கையோடு இந்த உடல் இயற்கை, இது என்ன கேட்குதோ அதை மட்டும் கொடுத்துருங்க. சூரிய ஒளி கேட்டால் சூரிய ஒளி கொடுங்க, ஏமாற்றாதீங்க, புரியுங்களா. நீங்கள் என்ன பண்ணாலும் உடம்புக்கிட்ட நடக்காது. நீங்கள் ஏமாத்துனீங்க உங்கள் உடம்புன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு உங்களை ஏமாற்றும். என் பாடமே மாறுபட்டு வரும். என் பேச்சு ஏமாத்துன்ற பேச்சே இருக்காது. ஒன்று தெளிந்துடணும். நேற்று என்னுடைய மாணவர் கார்த்தி, புரியுதுங்களா, அவர் எப்படி பதிவு போட்டுருந்தார் பார்த்தீங்களா. என்ன கற்றுக் கொடுத்தேன் அவருக்கு நான். உட்காந்து வீட்டுக்குள்ளே யோகா பண்ணு, தவம் பண்ணு, நான் கற்றுக் கொடுத்தேன் நான். அது தவம் பண்ண நான் நல்ல உணவு கிடச்சிடுமா, உடம்பு கெட்டு போய்டும்ல பாய்சன் உணவு சாப்பிடும்போது. என்ன பதிவு போட்டுருந்தார் பார்த்தீங்களா. இதை புரிஞ்சுக்குங்க. அவர் குடுவஞ்சேரியில் இருக்கார், புரியுதுங்களா. நான் இங்கே போங்க, அங்கே போங்க, ஆசிரமத்துக்கு போங்க, புரியுதுங்களா, எதையும் சொல்லி கொடுக்கல. நீ உணவு உற்பத்தி செய். நான் அதிகம் உணவு உற்பத்தி செய்கிறேன், எனக்கு போக உலக மக்களுக்கு கொடுக்குறேன். நீ உன்னுடைய வீட்டுக்கு உனக்கு உணவு உற்பத்தி செய் அப்படின்னு தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். என்னுடைய மாணவருக்கு பசி உணவு படைப்பு ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், புரியுதுங்களா, முழுக்க விவசாயம் செய்ய கற்றுக் கொடுப்பேன் எல்லாருக்குமே. அதனால் நீங்களாம் வாங்க. சித்தர்கள், புரியுதுங்களா, சித்தர்கள் மகான்கள் மகரிஷின்னு ஒன்று. நமக்கு முன்னோடி சித்தர்கள் மகான்கள் மகரிஷிகள் ஞானிகள். சித்தர்கள் மகானுக்கெல்லாம் முன்னோடி ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அவங்க யார் என்றால் பசித்தர்கள். பசித்தருடைய பாடத்திற்குள்ளே வாங்கள், அற்புதமாக வாழலாம். பசித்தர்களுக்கு நோயே வராது. ஏன் வராதுன்னா, இயற்கையோடு வாழ்கிறார்கள். இந்த உடல் என்ன கேட்குதோ அதை கொடுப்பார்கள். யார் கருத்தும் உலகத்தில் கேட்க மாட்டார்கள், என் கருத்தையும் கேட்க மாட்டார்கள். நான்லாம் உட்காந்து பேசினா 10 பேர் உட்காடுறீங்க, உட்காந்து கேட்குறீங்க, அவங்க கேட்க விட மாட்டாங்க. எனக்கு ரெஸ்பான்ஸே இருக்காது. தம்பி நீ கிளம்பு, வா போகலாம், வேட்டைக்கு போகலாம், வா. அவர்கள் தான் காட்டுவாசிகள். உலகத்தில் 100% மக்கள் அப்படின்னா 80% மக்கள்கள் ஏமாறுகிறார்கள், 20% மக்கள் ஏமாறவில்லை. உண்மையோடு வாழுகிறார்கள், உண்மையை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு 2 மட்டுமே தெரியும். பசித்தர்கள் என்றால் என்ன, சிம்பிளாக இன்றைக்கி புரிய வைக்கிறேன். யாரிடமும் ஏமாற மாட்டார்கள், யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். இதுதான் பசித்தர்கள். அவர்களுக்கு தெரிந்தது 2 மட்டுமே, பசியும் உணவுமே தெரியுமோன்னா வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் வேறு எது சொல்லி கொடுத்தாலும் அவங்கள நீங்கள் ஏமாற்றவே முடியாது. இந்த வளர்ந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தான் ஏமாறுறாங்க. அதில் நானும் ஒருத்தன் ஏமாந்தேன். ஆனால் ஒசாராக ஏதோ இந்த வானமும் பூமியும் ஒரு அறிவை கொடுத்து என்னை மாற்றிடுச்சு. அதனால் வானத்துக்கும் பூமிக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கிறேன். உணர்வோடு இருக்கணும். மாரிரா மகேந்திரா, என்னை நீ மீறாதேன்னு சொல்லுது. என் படைப்பை மீறாத, நீ என்னிடம் சரணாகதியாகு, புரியுதுங்களா.
அதனால் மீதி இடத்துலலாம் போய் சரணாகதி 4 ஆசிரமம் 4 கடவுள் இருக்குது. கிழக்கு ஒரு ஆசிரமம், மேற்கு ஒன்று, வடக்கு ஒன்று, தெற்கு ஒன்று. அதே மாதிரி 4 கடவுளுங்களா எங்கே சரணாகதி ஆனாலும் சரி எந்த நோயும் குணமடையாது. காலையில் மம்டியில் இது பாருங்க, அண்டை வெட்டுறேன், எல்லா நிலம் விவசாயிகள் அண்டை வெட்டுறேன் இதை. அப்போது கதிரவனுடைய ஒளி மேலே பட்டு வெப்பம் பட்டு வேர்வை வருகிறது. எனக்கு எங்கேருந்துங்க நோய் வரும்? புரியுதுங்களா? எனக்கு எதுக்கு இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்லாம்? இதை புரிந்து அதனால் ஐயா என்ன தான் சொல்ல வரீங்க ஐயா? வாய்ப்பு கிடைக்கும் பொழுது படைத்தவன் உங்களுக்காக உங்களை படைப்பதற்கு முன்பே உணவை படைத்தார். அந்த உணவு தான் விதைகள். அந்த விதைகளை பாதுகாப்போம். நீங்கள் நல்ல உணவை சாப்பிடுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கறதுக்கு முயற்சி எடுங்க. புரியுதுங்களா? தவம் செய்கிறோம், தவம் செஞ்சு பாய்சன உணவு சாப்பிட்றோம். அப்படி மாறினவன் தான் நான். அதனால் அந்த அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் செய்யணும். உங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருந்தால் கொத்திட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு விதைகளை போட்டு முளைக்க வைத்து நல்ல உணவு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க, உங்கள் உடம்புக்கும் கொடுங்க. உங்கள் உடம்பை மட்டும் ஏமாற்றிடாதீங்க. புரியுதா? நீங்கள் உங்கள் உடம்பை ஏமாற்றினீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் உடம்பு உங்களை ஏமாற்றிடும். அதுவே நோய்கள். நோய்கள்னால் என்னென்னு புரிதலுக்கு வந்தா யாருக்கு நோய் வரும் தெரியுங்களா? தான் உடம்பை ஏமாத்தினவங்களுக்கு தான் நோய் வரும், எல்லாருக்கும் நோய் வந்துடாது. புரிஞ்சிங்களா? பசித்தர்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் மருத்துவம் கிடையாது. ஏன்? பிறர் அறிவை ஏற்றுக்கலை. பிறர் அறிவை ஏற்றுக்கணுங்க தான் மருத்துவம். அப்போ உலகத்தில் யார் அறிவுமே ஏற்றுக்கக்கூடாதண்ணா. படைப்பினிடம் இருக்கிற அறிவை ஏற்றுக்கொள்ளலாம். படைப்பினிடம் இருவது எது? உணவு உற்பத்தி. அதனால தான் 4 பேரை நான் பதிவு செய்வேன். இவங்க 4 பேர் கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மைக்கு வழிகாட்டுகிறார்கள். நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் ஐயா, தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா, 0% விவசாயம் சுபாஷ் பாலகர், இவங்க 4 பேரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்க 4 பேரும் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? உண்மையை சொல்லிக் கொடுக்குறார்கள். இந்த பதிவு தான் வரும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறீங்க. இப்போ என் பதிவை கேட்டு உள்ளுக்குள்ளே சிந்திக்கிறீங்க. மாற முடியலனால இல்லை, அவர் சொல்கிறது உண்மை தான், இதை நம்ம செய்யணும். சரி, நம்மளால் முடிந்தது 2 விதையை நடுவோம். இப்போது வெண்டை செடி இன்னும் 4 நாளில் அரும்பு வச்சிடுச்சு, பூ பூக்க போது. அந்த பூவை பார்க்கறதுக்கு ஆனந்தமாக ரசிக்கிறேன். எப்படி? ஒரு தாய் கர்ப்பம் அடைந்தால் அந்த தாய் தன்னுடைய குழந்தையோட முகத்தை பார்ப்பதற்கு ரொம்ப ஆசையாக இருப்பார். தந்தையும் ஆசையாக இருப்பார். குழந்தை பிறந்ததும் அந்த முகத்தை பார்க்க வேண்டும். அதுபோல் நான் நட்ட விதையில் முளைத்து வந்து அரும்பு வச்சிடுச்சு. அரும்பு பார்த்ததுலேயே ஒரு மகிழ்ச்சி. பூ வைக்கும் போது அதை பார்த்ததும் இன்னும் மகிழ்ச்சி அடைவேன். அடுத்தது காய் வைக்கும், அந்த காயை பார்த்து மகிழ்ச்சி அடைவேன். அந்த காய் என் உடல் வாழ்வதற்கு, என்னுடைய உடலில் உள்ள உயிர் வாழ்வதற்கு, அந்த உயிருக்குள்ளே இருக்கிற பசி வாழ்வதற்காக படைக்க. அதை உண்ணு, என் உடலில் உள்ள பசியை நலமோடு வாழ வைப்பேன். நலமோடு நான் வாழ வைப்பேன். இதுதான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். பசித்தர் மூலிகை மகேந்திரன். இது சம்மந்தப்பட்டது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். 89392389. பசித்தர் மூலிகை மகேந்திரன். இது ஒன்று மட்டும் விட்டு விடாதீர்கள். பயங்கரமான ஆயுதம். உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதுங்கிட்ட வந்த பிறகு தான் எனக்கு ஆரோக்கியமே கிடச்சிது. இதை கையில் பிடிச்சிங்கனாவே நீங்கள் இயற்கையோடு வாழ்ந்தாக வேண்டும். புரியுதுங்களா? மனிதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பில்டிங்குள்ளே நீங்கள் உட்காரவே முடியாது. ஏன்னா இது பில்டிங்குள்ளே உட்காந்துலாம் இதுக்கு வேலை கிடையாது. இது சுத்தவெளிக்கு வந்தால் தான் வேலை. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை கையில் எடுங்கள். ஆரோக்கியமாக கண்டிப்பாக இது எப்பொழுதும் இந்த ஒரு ஆயுதம் என்பது எப்பொழுதும் உங்களை ஏமாற்றாது. ஆரோக்கியமாக வாழ வைக்கும். இதை தான் நான் பதிவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. பசித்தர் மூலிகை மகேந்திரன்.